அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நம்ம தமிழகத்தில பார்த்தீங்கன்னா, வனத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு தான். ஃப்ரெஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 10த், 12த் டிகிரி இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தனித்தனியா வேலைவாய்ப்பு அறிவிப்பு அப்படின்றது விட்டுருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலம் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். முழுமையான தகவலுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோக்குள்ள போகிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நியூவாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வனத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வந்து பார்த்தா அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைவாய்ப்பு தான் இது. நம்ம தமிழகத்தில் வந்து கோயம்புத்தூரில் தான் வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படின்றது இருக்க போகுது. ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது நவம்பர் 5ஆம் தேதி அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஜாப்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றா வந்து மாதிரி டீட்டெயில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேகன்சி பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா 10th, 12th டிகிரின்னு தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக வந்து ஒரு 4 விதமான பதவிகள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா பதவிகள் இருக்குது, அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத அடுத்தடுத்து இப்போ நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ICFRE, அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜெனடிக்ஸ் அண்ட் ட்ரீ ப்ரீடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதாவது கடைசி தேதின்னு பார்த்தீங்கன்னா 30/11/2024 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது க்ளோஸ் ஆகுது. ஸோ வந்து பார்த்தா அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்ளை பண்ணிடுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம் ஒன் பை ஒன்றா. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அதாவது MTS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதற்கான பேசிக் பே அப்படின்றது 18,000 ரூபாய் இருக்கும். 8 வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்பர் ஆஃப் வேக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்கன்னா அன்ரிசர்வேஷனில் ஒரு 5 போஸ்ட் இருக்குது. SCயில் 2 போஸ்ட், SCயில் 1 போஸ்ட் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான கல்வி தகுதி வந்து நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதாவது பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு பார்த்தோம் அப்படின்னா 30/11/2024 பிரகாரம் உங்களுக்கு 18 வயதுலேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கும். ஸோ வயது தலைவில் என்ன கொடுத்துருக்காங்கன்றது ஃபர்தராக வந்து பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத செக் பண்ணிடுவோம். அடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க், அதாவது LDC அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா பேசிக் பே வந்து பார்த்திங்கன்னா 19,900 கொடுத்துருக்காங்க. ஒரு போஸ்ட் இருக்குது, அன்ரிசர்வேஷனில் இருக்குது. நீங்கள் 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 18 முதல் 27 வயது உங்களுக்கு இருந்தது அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டெக்னீஷியன், அதாவது TE, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்ட் அண்ட் லேபில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா. அதாவது இதுக்கான பேசிக் பே 21,700 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 3 வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது. அன்ரிசர்வேஷனில் 1, EWSல ஒரு வேக்கண்ட் அப்படின்ற 2 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வேக்கண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்வி தகுதி நீங்கள் அதாவது 10th +2 இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸில் வந்து நீங்கள் 60% மார்க் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 10+2 அப்படின்ற மாதிரி +2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சயின்ஸில் வந்து நீங்கள் 60% மார்க் வச்சுருக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வயது தகுதி பார்த்திங்கன்னா 18லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறாங்க. அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், அதாவது TA அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபீல்டுலேயும் இருக்கும், லேப்லேயும் இருக்கும். ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதற்கான சம்பளம் பார்த்திங்கன்னா 29,200. ஒரு 4 வேக்கண்ட் இருக்குது. அன்ரிசர்வேஷனில் 1 வேக்கண்ட், EWSல 2, SCயில் 1 வேக்கண்ட் இருக்குது. ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ், அதாவது நீங்கள் சயின்ஸில் வந்து பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 21 30 வயது வரை இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே 30/11/2024 பிரகாரம் வந்து இந்த வயது வரம்புன்றது இருக்கணும். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 16 வேக்கண்ட் 4 விதமான பதவிகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து கல்வி தகுதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அதாவது பார்த்திங்கன்னா 8 போஸ்ட் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு 3 வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரெலவெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபீல்டில் வந்து இருந்தது அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை அப்படின்றது கொடுப்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் அப்படின்றது அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது 12ஆம் வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 30 வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிடத்துக்கு இங்கிலீஷில் அடிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 25 வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா LDC, அதாவது லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு இந்த வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த லோயர் டிவிஷன் கிளர்க்குலாம் பார்த்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். அடுத்து வந்து பார்த்தா டெக்னீஷியன், அதாவது பார்த்திங்கன்னா அதில் 10+2, அதாவது பார்த்திங்கன்னா
10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு நீங்கள் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 60% வந்து மார்க் வந்து நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ அது என்னென்ன டிகிரி வந்து நீங்கள் சயின்ஸில் முடிச்சிருக்கலாம் அப்படின்னா பிஎஸ்சி சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி, அதேமாதிரி பாட்டனி, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாலஜி, இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸில் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி, அதாவது அக்ரிகல்ச்சர்லையோ இல்லை பயோடெக்னாலஜிலோ பாட்னிலையோ இல்லை ஃபாரஸ்ட்லையோ சுவாலஜிலோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 11th வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகிரின்றதை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ அந்த டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஎஸ்க்கு வந்து அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு 18 முதல் 27 வயதுக்குள்ளே இருக்கணும். 30/11/2024 கொடுத்துருக்காங்க அந்த தேதி பிரகாரம். ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 5 வருடங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடியில் இருக்கீங்க அப்படின்னா அன்ரிசர்வேஷனில் வரீங்கன்னா ஒரு 10 வருடங்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடியில் எஸ்சி எஸ்சி கேட்டகரியில் இருக்கீங்கன்னா 15 வருடங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பார்த்தீங்கன்னா 3 வருடங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகிரிக்குமே தனித்தனியாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன் பை ஒன் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பொறுத்தளவு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அன்ரிசர்வேஷன் கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்து ₹250 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து ஒரு 250, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ₹500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் வந்து உமன் கேட்டகிரியாக இருக்கீங்க, அதாவது எஸ்சி எஸ்டி இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேன் அந்த கேட்டகிரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்றது கிடையாது. ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் தான் இருக்கும் ₹250. டோட்டல் வந்து ₹250 பே பண்ணுற மாதிரி இருக்கும். பிடபிள்யூபிடி கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. அன்ரிசர்வேஷன் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா ₹500 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ், அதேமாதிரி ப்ராசஸிங் ஃபீஸ் ₹500, டோட்டலாக 1000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் உமன் அல்லது எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் அந்த கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ₹500. பிடபிள்யூபிடி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் கேட்டகிரியில் வரீங்கன்னா ₹1000 ஃபீஸ் பே பண்ணணும். இதே நீங்கள் உமன் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகிரியில் இருக்கீங்கன்னா ₹500 வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணணும். பிடபிள்யூபிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே தான் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா அன்ரிசர்வேஷன் இடபிள்யூஎஸ் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ₹750, ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு 750, டோட்டல் ₹1500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே உமன் எஸ்சி இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேன் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ₹750. பிடபிள்யூபிடி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்தவரை ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்கும், கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது OMR பேஸ் அப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்கும், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் அப்படின்றது இருக்குது அப்படின்றதுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்கரெக்ட் ஆன்சர், அதாவது நீங்கள் வந்து ராங் ஆன்சர் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் மார்க் அப்படின்றது இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஜென்ரல் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அதாவது பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ், அதேமாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ், இந்த மாதிரி 4 பார்ட்டாக வந்து எக்ஸாமினேஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ 90 நிமிடங்கள் வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்லையுமே 25 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து 0.25 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் ராங் ஆன்சருக்கு வந்து ரிலேட் ஆகுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க எம்டிஎஸ்க்கு. அதேமாதிரி லோயர் டிவிஷன் கிளர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயர் 1ல் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் லாங்குவேஜ் வரும். மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டின் வந்து இருக்கும் 50 மார்க்குக்கு. அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின், அது ஒரு 50 மார்க். அப்புறம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ், இந்த மாதிரி ஒரு 4 பார்ட்டாக இருக்கும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா டைம் அலாட்மெண்ட் ஒரு 60 நிமிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்டிசி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதேலேயுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து 0.50 வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ராங் ஆன்சர் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. டெக்னீஷியனுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் 180 நிமிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டியூரேஷன். அதேமாதிரி ஒரு 4 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது ஜென்ரல் அவேர்னஸ், மென்டல் எபிலிட்டி, ஜென்ரல் இங்கிலீஷ், அர்த்தமெட்டிக், பேசிக் சயின்ஸ் இந்த பேசிஸில் இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் 100 மார்க்குக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், டெக்னீஷியனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோம்னா ஈச் கரெக்ட் ஆன்சர் வில் கேரி 1 மார்க் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் மார்க் வில் பி டிடக்டட் ஃபார் ஈச் இன்கரெக்ட் ஆன்சர்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்கள் செக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்குமே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ்
அண்ட் ரீசனிங், இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ், அர்த்தமெட்டிக், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரெலவன்ட் சப்ஜெக்ட்டில் இருக்கும். நீங்கள் என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சப்ஜெக்ட்டில் வந்து உங்களுக்கு இருக்கும். அதாவது அக்ரிகல்ச்சர் இல்லை பயோடெக்னாலஜி இல்லை பாட்டனி, ஃபாரஸ்ட்ரி, சுவாலஜி இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு 40 கொஸ்டின் இருக்கும். டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ 180 நிமிடங்கள் எக்ஸாமினேஷன் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து பார்த்தோம்னா ஈச் கரெக்ட் ஆன்சர் வில் கேரி 1 மார்க் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 1/3 மார்க் வில் பி டிடக்டட் ஃப்ரம் ஈச் இன்கரெக்ட் ஆன்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே நெகட்டிவ் மார்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் என்னன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி லோயர் டிவிஷன் கிளர்க்குமே தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதன் மூலியமாக போய் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.